அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு பயிற்சி 7.2ல 7வது கணக்கு. இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீர்வு இப்போ ரெண்டு கோளங்களினுடைய ஆரங்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க. அப்ப ஆரங்களுடைய விகிதம் R1:R2 ஈக்குவல் எவ்வளோனா 4:7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4:7. இப்போ இதுலேருந்து இது எப்படி எழுதலாம்னா R1 டிவைட் பை R2 ஈக்குவல் 4/7 அப்படின்னு சொல்லிடலாம். 4/7. இப்போ கன அளவுகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. இப்போ கன அளவுகளின் விகிதம் V1 டிவைட் பை V2 ஈக்குவல் இப்போ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வடிவம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கோளம் 1இன் கன அளவு, கோளம் 1இன் கன அளவு டிவைட் பை என்னன்னு சொல்லிடலாம்னா கோளம் 2இன் கன அளவு. இப்போ இந்த ரெண்டு கோளத்தினுடைய கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. கன அளவுகளின் விகிதம். இப்போ கோளத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு சொல்லிடுவோம். டிவைட் பை என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3 பை ஆர் கியூப். இப்போ ரெண்டு ஆரம் கொடுத்துருக்காங்க. ஆரங்களுடைய விகிதம்ங்கிறதுனால இதை நான் R1னும் இதை R2 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன ஆயிரும் 4/3 பையும் 4/3 பையும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் கூடிய டேர்ம் R1 கியூப் டிவைட் பை R2 கியூப். இப்போ நம்மளுக்கு அடிமானங்கள் வெவ்வேறா இருந்தாலும் அடுக்குகள் சமமா இருக்கு அப்படிங்கிறதுனால இது எப்படி எழுதலாம்னா R1 டிவைட் பை R2 த ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ R1 டிவைட் பை R2 அப்படிங்கிறப்போ ஆன்சர் என்ன இருக்கு 4/7. என்ன வரும் 4/7 த ஹோல் கியூப். அப்படின்னா இப்போ இது வந்து என்னன்னா கனமூலம். இப்போ கனமூலம்னா என்ன அர்த்தம் 4 வந்து 3 தடவை பெருக்கணும். 4 3 தடவை பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 16 16 64 7 3 தடவை பெருக்கும்போது 7 7 49 49 இன்டு 7 57 63க்கு 3 மிச்சம் 6 4 7 28 28 ஒரு 6 34. இப்போ 343 அப்படின்னு வந்துடும். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு V1:V2 அப்படிங்கிறப்போ கன அளவுகளின் விகிதம் கேட்டிருந்தாங்க. ஸோ 64:343 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர்.